So good evening students, today we will see the current affairs analysis dated from 30th and 31st March 2021. First news, shifting the health from this state list to concurrent list வந்து recommendation பண்ணியிருக்காங்க encasing committee, that is 15th finance commission. So அவங்க ரிப்போர்ட்டில் there is a recommendation, health வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமாக கண்ட்ரோல் பண்ணப்படுது, ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசி இல்லை, லாட் ஆஃப் ரெகுலேட்டரிஸ் ஆர் தேர். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு பாலிசி இருக்கணும். ஸோ ஆல் ஓவர் லைக் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே விதமான ரெகுலேட்டரி, ஒரே விதமான பாலிசிஸ் இருக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றப்போ யூ பீப்புள் நோ தட் இட் கேன் பி கண்ட்ரோல்டு பை போத். ஸ்டேட்டும் லெஜிஸ்லேஷன் பண்ண முடியும், சென்ட்ரலும் லெஜிஸ்லேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கேன், எதனால் சொல்லியிருக்கேன்னா, சென்டர் வித் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, சென்டர் கேன் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தி. இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் உருவானப்போ ஸ்டேட்ஸ் வந்து அறிவுறுத்த தான் முடியும் ஸ்டேட்ஸ் கிட்ட அது பண்ணுங்க அப்படின்றது, பட் சென்டர் கான் டூ எனி திங். ஸோ அதான் எங்கள் ப்ராப்ளம். அப்புறம் ரேஷனலைசேஷன் அண்ட் ஸ்ட்ரீமிங் தி மல்டிபிள் ஆக்ட்ஸ், நிறைய ஆக்ட்ஸ் வந்து இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ரேஷனலைசேஷன் எது தேவையோ அப்படின்றத பார்த்து ரேஷனலைசேஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம். சென்ட்ரல் எக்ஸ்பர்டைஸ் டு த ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ், இன் த சென்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் அடிப்படையில் இருக்கலாம், அது வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணப்படும். தட்ஸ் அ பெனிஃபிட். அப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஷிஃப்டிங் ஹெல்த், அது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது. ஆல்ரெடி ஆர்டிகிள் 21 வி ஹேவிங் ரைட் டு ஹெல்த் கொடுத்துருக்கோம் இன்ஃபோர்ட் ரைட்ஸில், ஆர்டிகிள் 21. ஸோ அப்படின்றப்போ ஆல்ரெடி இட் இஸ் மேண்டேட்ரி டு ப்ரொவைட் ஹெல்த் ஃபார் எவ்ரி ஒன், ஹெல்த்தி லைஃப். ஸோ அப்போது எதுக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேலஞ்சஸ் ஆஃப் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வந்து ஃபெடரல் லைக் ஸ்டேட்டோட அட்டானமியை பாதிக்கும். ஸோ அது ப்ராப்ளம். அப்புறம் ட்ரஸ்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ ஸ்டெண்டர் வந்து நிறைய லைக் என்ன சொல்கிறது, பிக் பிரதர் ஆட்டிடியூடாக மாறுவாங்க. ஸோ இட் வில் கர்டேல் அப்படின்ட்டு சொல்கிறது. மோர் பர்டன் வித் சென்டர். ஸோ இனி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஃபண்டு ஒதுக்க வேண்டியிருக்கும். இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு அதிகமாகும். தென் என்கரேஜ் ஸ்டேட்ஸ். ஸோ டிவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கக்கூடியது இதெல்லாமே. அப்புறம் தேர் இஸ் அ ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிரியேஷன் ஆஃப் டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ ஏற்கனவே ஒரு டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ உருவாக்கியிருக்காங்க, பேங்க், தட் இஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதே மாதிரி இப்போது ஹெல்த்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈக்குவலாக டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ஃபண்டிங் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷன்ஸ், இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு தேர் இஸ் ரெக்கமெண்டேஷன். டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நபார்டு பேங்க், நபார்டு இஸ் தேர், லைக் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் இஸ் தேர். ஸோ அப்புறம் டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் இருக்குது. இதோட ஃபண்டிங் எதுக்கு அப்படின்னா இப்போ லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் கீழே வரும், ஃபினான்சிங் கீழே வரும். ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லுவேன், ஐடிபிஐ இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹெல்த்துக்கும் உருவாக்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிடிபி வந்து 2025 டைம் பீரியடில் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் பை 2.5%. ஸோ ஹெல்த் கேட்டகரியில், சரியா? ஸோ இந்தியாவோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் 2.5% உங்களோட. ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபார் ஹெல்த். அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் த ஹெல்த் ஸ்பெண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் கேட்டகரியில். அப்புறம் ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்சஸை வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் கொண்டு போகிறது. அப்புறம் ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்டில் சில சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சில ரூல்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகாது. that's the reason. ஸோ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸை வந்து ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போகிறது. ஆல்ரெடி வி ஹேவிங் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இதெல்லாமே யூனிவர்சலைசேஷன் கேட்டகரி நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாருக்குமே கிடையாது. சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் பேஸ் சென்சஸில் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணப்படணும். நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த மிடில் பாப்புலேஷன் இல்லைனா பாவர்ட்டிக்கு எபோவில் இருக்கிறவங்க எல்லாம் அதில் மிஸ் ஆவாங்க. ஸோ அது இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணுன்ற சொல்லுங்கள். கன்கரண்ட் லிஸ்ட் ஆல்ரெடி வி நோ வி ஹேவிங் 3 லிஸ்ட். ஸோ 52 சப்ஜெக்ட்ஸ் இப்போ இருக்குது. அதில் 47 முன்னாடி இருந்துச்சு, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேணாம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 5 சப்ஜெக்ட்ஸ் were transferred from concurrent list, state list to concurrent list. So forest, like education, weights and measures. So
ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் இதெல்லாமே மாற்றினது 1976 42nd Amendment Act மூலமாக. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஜப்பான் டு ஃபண்ட் த ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. டெல்லி மெட்ரோ, அப்புறம் பெங்களூரில் இருக்கக்கூடிய நம்ம மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், ஃபேஸ் 2, அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓடி அப்படின்ற கேட்டகரியில், தட் இஸ் அஃபிஷியல் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணக்கூடியது. ஃபார் ரிசர்ச், எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர் அதிகப்படுத்துறதுக்காக தே யூஸ் டு ஃபண்ட். அதில் அந்தமான் நிக்கோபாரில் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபாரில் வி ஆர் ட்ரைங் டு ப்ரொவைட் சம் டூரிசம் ஹாட்ஸ்பாட்டை அதிகப்படுத்த போகிறோம், அப்புறம் ட்ரேட் அதிகப்படுத்த போகிறோம், அப்புறம் ஹார்பர் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கும் வந்து லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண இருக்கோம். அதுக்கு இந்த ஃபண்டிங் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது. மெயின்லி அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து பெரிய ப்ராப்ளம், நம்மள மாதிரி கிடையாது. சோலார் பவர்டு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதில் பேட்டரி பர்பஸஸ் வந்து கிட்டத்தட்ட 1.15 தட் இஸ் 15 மெகாவாட் ஆர் பேட்ரி. ஸோ அது வந்து லைக் வித் ஸ்டெபிளைசர்ஸ் வந்து ஜப்பான் வந்து ஹெல்ப் பண்ண போகுது லைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. தென் டெல்லி மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். க்ராப் டைவர்சிஃபிகேஷன் ஸ்கீம் இன் இமாச்சல் பிரதேஷ். அப்புறம் ஃப்ளூரோசிஸ்னால் தெரியும் இல்லையா? ஃப்ளூரோசிஸ் பிரச்சனை, ஃப்ளூராய்டு ப்ராப்ளம் உங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் இருக்கும். உங்களுடைய டீத் வந்து லைக் கேப் அதிகமாகும், ப்ளஸ் அது வந்து கலர் ப்ரௌனிஷ் கலரில் மாறும்னு நினைக்கிறேன். சரியா? டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களோட டீத் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். தென் ஜப்பான் கூட என்னென்ன கோஆப்ரேஷனில் இருக்கும் அப்படின்றது தெரியும். குவாட் மீட்டிங்கில் வி ஆர் த பார்ட். அப்புறம் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ண அக்வஸ்டிஷன் அண்ட் கிராஸ் சர்வீசிங் அக்ரிமெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட். அவங்களோட துறைமுகங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்மளோட துறைமுகங்களை அவங்க பயன்படுத்திக்கலாம், டிஃபென்ஸ் கேட்டகரி தவிர. தென் 2+2 டயலாக். இப்போ குவாட் கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் 2+2. யூஎஸ் கூட, ஆஸ்திரேலியா கூட, ஜப்பான் கூட, நவ் வித் ஜப்பான் இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் பார்ட்னர்ஷிப் லைக் வி ஹேவிங். அதெல்லாமே ஐசிடி ஷேரிங் எக்ஸெட்ரா அதெல்லாம் தெரியும். இம்பார்ட்டண்ட்டாக அந்த செப்பா அக்ரிமெண்ட் தெரியணும், ஜிம்எக்ஸ் தெரியணும், பயலாட்ரல் எக்ஸசைஸ். செப்பா அக்ரிமெண்ட் தெரியும்ல, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஸோ அப்புறம் மலபார் எக்ஸசைஸில் ஜப்பான் இஸ் அ பார்ட். தர்மா கார்டியன் ஆர்மி, ஷினு மைத்ரி ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அந்தமான் நிக்கோபரை பற்றி நிறைய வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் நவ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளூரோசிஸ், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ யூ கேன் ஸ்டடி. தென் இந்தியா சவுத் கொரியா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. டெல்லியோட டிஃபென்ஸ் கேட்டகரியில் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் தான் இது. ஏன்னா கொரியன் வாரில் அந்த 1953 53ல் நடந்த அந்த கொரியன் வாரில் ஜவஹர்லால் நேருவோட பங்கு, விச் மீன்ஸ் இந்தியாவோட பங்கு அதிகம். அந்த கொரியன் வார் டைம் பீரியடில் யூஎஸ் வந்து அதை அட்டாக் பண்ணி நார்த் கொரியா பிடிச்சாங்க. நார்த் கொரியா பிடிச்சி அப்புறம் அங்கே போனாங்க, சைனா பக்கம் போயிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு மீடியேட்டர் ஆக்ட் பண்ணி ஸோ ஆர்ம்ஸ்டைஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுல நம்மளோட பங்கு ரொம்ப அதிகம். அதை நான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிளாஸில் நடத்தியிருக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பார்க் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட கண்டோன்மெண்ட், டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூட்ரல் நேஷன்ஸ் ரீபார்ட்டிஷன் கமிஷன் அதில் நம்ம தலைவராக இருந்தோம். இந்த கொரியன் வாருக்கு பிறகு இந்த லைக் ஆர்ம்ஸ்டைஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரிசனர்ஸ் ஆஃப் வார் அவங்களெல்லாம் அதில் லைக் சவுத் கொரியாவுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் நார்த் கொரியா அண்ட் சைனா. சைனாவோட ப்ரெஷரில் தான் நம்ம இன்டர்ஃபியர் ஆகணும். அதுவும் ஒன்று இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன். 5 pillars, ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பொயட்ரியில் மீன்ஸ் த லேம்ப் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்றது சவுத் கொரியாவை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கார். அதே மாதிரி வி ஹேவிங் லைக் முன்னாடியிலேருந்து வி ஹேவிங் கல்ச்சரல் கோஆப்ரேஷனும் இருக்குது இந்த கண்ட்ரி கூட, சவுத் கொரியா. ஸோ இந்தியா பிளேட் அ குட் ரோல் இன் 1953 நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் நம்ம சவுத் கொரியாவும் வச்சுருக்கோம். அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். சவுத் கொரியாவோட சவுத் பாலிசியில் இந்தியா இஸ் அ பார்ட். தட்ஸ் ஆல். தென் கொரியனோட புத்திஸ்ட் மாங் ஹைகோ அவர் வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காரு 723 ADயில். அவரோட அந்த ட்ராவலாக் பில்கிரிமேஜ் டு தி 5 kingdoms ஆஃப் இந்தியா. ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி, அவர் இந்தியாவில் வந்து விசிட் பண்ண பிளேசஸ், அதை லைக்
அதுக்கு ரிலேட்டடாக இல்லைன்னா அதை கவுண்டர் பண்ணுற விதத்தில் இல்லை, பட் வி ஹேவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான். அதில் ரவீந்திரநாத் தாகூரோட போயட்டில் லைக் போயட்ரிக் இதில் வருது லேம்ப் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்றது. ஸோ அப்புறம் இந்தியா கல்ச்சரல் சென்டர்ஸ் சியோலில் இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளோட கல்ச்சர் அங்கே லைக் ப்ரொமோட் பண்ணுறது. இட்ஸ் நாட் ஃபோர்ஸிங் தம், தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். தென் லேட்ரல் ஆர்கனைசேஷனில் அவங்களும் இருக்கக்கூடிய இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி. தென் ஃபோர்த் வந்து நிசார் அப்படின்றது, நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து வி ஆர் கோயிங் டு சென்ட் 2022 போலார் ஆர்பிட்டில் வி ஆர் கோயிங் டு சென்ட் ரிசர்ச் சேட்டலைட், அப்சர்விங் சேட்டலைட். சரியா? அது எஸ்யூவி சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட லைக் இந்தியாவில் பிளானட்ஸை எர்த்து பிளானட்டை மொத்தமாக ஸ்டடி பண்ணுறது. 0.4 இன்ச் டிஸ்டன்ஸுக்கு மெஷர் பண்ணுறது. அது ஐஸ் ஷீட்டை மெஷர் பண்ணோம், கிரவுண்ட் வாட்டர் லெவலை சொல்லணும், உங்களோட கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் அது சொல்லணும், ப்ரெடிக்ட் பண்ணோம். சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் அது வந்து இதில் சேர்த்துருக்காங்க. அதனால தான் அதுக்கு வந்து நிசார் அப்படின்ற பேர். நாசா இஸ்ரோ அப்புறம் சார் அப்படின்ற பேர் தான் அதில் வச்சுருக்காங்க. மெயின்லி க்ளவுட்ஸ் எல்லாம் லைக் ஊடுருவி பெனிட்ரேட் பண்ணி அது இமேஜஸ் எடுக்கும். ஒவ்வொரு 12 டேஸுக்கு எர்த்தை ஃபுல்லாக அது கவர் பண்ணணும்னு சொல்லப்படுது, ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லப்படுது. 3 இயர் மிஷன் எர்த்து லேண்டை கவர் பண்ணது, ஐஸ் ஷீட் அப்புறம் சி ஐஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஸோ கிளைமேட் சேஞ்சை பற்றி படிக்கிறது ஹெல்ப் பண்ணும். வால்கனிக் எரப்ஷன்ஸ் எக்ஸட்ரா, கிரவுண்ட் வாட்டர் ட்ரிப்ளீஷனை பற்றி. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் பேண்ட் ரேடார்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இட் வில் கிவ் லைக் எந்த அட்டினேஷன் இல்லாமல், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? தென் ஸ்லம்பரிங், தட் இஸ் கம்யூனிகேஷன். சவுண்ட்ஸ்னால் அங்கேருந்து சவுண்டு வர போகிறதில்ல, உங்களுக்கு இமேஜஸ் அந்த அங்கேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அட்டினேஷன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், டிஸ்டார்ஷன் இல்லாமல் கிடைக்கும். ஸ்லம்பரிங் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து இப்போது யூனிட்டரி பேசிஸில் போயிட்டுருக்கு. இல்லைன்னா ஒரு விவாதம் இல்லாமல், யூனிட்டரி இன் த சென்ஸ் நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசிஸில் சொல்கிறேன், ஒரு ஆட்சி சார்ந்து போகிறது. இல்லைன்னா ஃபெடரலிசம் வந்து அழிஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. டெமோக்ராட்டிக்கு மெயின் பில்லர் இஸ் பார்லமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் அதுக்கு பொருத்தமான வேர்டு. சும்மா டெமோக்ரஸின்னு சொன்னால் அது பொருத்தம் கிடையாது. ஒரு பில் வந்து நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணப்பட்டு தான் பார்லமெண்ட்டில் பாஸ் பண்ணப்படணும். அவனை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும், காலைல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகும், 2ஆம் நாள் பிரசிடென்ட் சைன் பண்ணுவார். ஸோ இட் வில் பிகம் அன் ஆக்ட். ஸோ இது வந்து பார்லமெண்ட்ரி ஒரு பில் பண்ணலாம் நீங்கள் ஃபார் சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்ற ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொன்னீங்க. பட் யூ ஆர் பாசிங் ஆல் த பில் இன் சேம் நேச்சர். ஸோ கோவிட்-19 டைம் பீரியடில் நிறைய பில் பாஸ் பண்ணிட்டாங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸ் காரணம் எல்லாத்தையுமே இப்போது கோவிட்-19 சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதாங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்லமெண்ட்ரி செக்ஷன்ஸ் இருந்தது பட்ஜெட் செஷன் லாஸ்ட்டாக. அதுக்கு முன்னாடி 2020 பட்ஜெட் நடக்கும்போதும் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டாக மாற்றுறாங்க. ஏன்னா விவாதிக்க டைம் இல்லை, கோவிட்-19 ஸ்ப்ரெட். ஸோ வி வாண்ட் டு ஷார்ட். ஏன்னா பதில் சொல்ல முடியாது. தட்ஸ் ரீசன். ஸோ வீக்கனிங் தி லெஜிஸ்லேச்சர் ஸ்க்ரூட்னி. முன்னாடியெல்லாம் நிறைய பில்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகும், செலக்ட் கமிட்டி அண்ட் தென் வி நோ ஜாயின்ட் கமிட்டிக்கு போகும். ஆனால் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மெயின்லி இப்போ பாஸ் பண்ண பில்ஸ் வந்து என்சிடி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண 10ஆவது நாள் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. மைன்ஸ் அண்ட் மினரல் நான் இந்த பில் உங்களுக்கு சொல்லலை. ஸோ ஆக்டாக மாறிடுச்சு இப்போ. ஸோ வி வில் ஸ்டடி. வாஸ் ஆல்சோ பாஸ்ட் பை போத் தி ஹவுசஸ் இன் எ வீக். அப்புறம் நேற்றுக்கு நான் சொன்னேன் நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுவும் பாஸ் ஆயிடுச்சு வித்தின் 3 டேஸில். அப்புறம் எஃப்டிஐ இன் இன்சூரன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க 74%, அதுவும் பாஸ் ஆயிடுச்சு வித்தின் 2 or 1 வீக்குள்ளாடி. அப்புறம் இதே மாதிரி பண்ணுறது இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி டெமோக்ரஸி அப்படின்றத சொல்கிறாங்க. முன்னாடி மன்மோகன் சிங் பீரியடில் 71% பில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிட்டு தான் வரும். ஸோ கமிட்டிக்கு போகும். அது வெதர் இட் இஸ் லைக் பட்ஜெட் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகும். செலக்ட் கமிட்டி, ஜாயின்ட் கமிட்டி, ஏதோ ஒரு கமிட்டி உங்களுக்கு அமைப்பாங்க பில்ஸ் பாஸ் பண்ணும்போது. 71% போகுது. இங்கே எவ்வளோ தெரியுமா போகுது? 27%. இப்போது ஜஸ்ட் 11% தான் இந்த லோக்சபா டைம் பீரியட். யூ ஹாவ் டு திங்க். இது வந்து சர்வாதிகாரம்னு நான் அப்படி டைரெக்டாக சொல்லிட முடியாது. பிகாஸ் வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இது வந்து யூனிட்டரி பேசிஸில் போகும். ஒன் லீடர்ஷிப் கேட்டகரியில் எல்லாம் அவங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்றதான் இதில் தெரியுது.
அப்புறம் லோக்சபாவோட டெப்யூட்டி ஸ்பீக்கர் இப்போ யாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? டெப்யூட்டி ஸ்பீக்கர் லாஸ்ட் இதில் தம்பிதுரை ஃப்ரம் தமிழ்நாடு. திஸ் இயர் நோ ஒன் இஸ் அப்பாயிண்டட். சரியா, ஸ்டில் வேக்கன்ஸ். அது 2 மாதத்தில் அப்பாயிண்ட் பண்ணணும் ஸ்பீக்கரும் லோக்சபா டெப்யூட்டி ஸ்பீக்கரும். ஆனால் இது சரித்திரத்தில் இல்லாத விஷயம். சரி, வேக்கன்சியில் இருக்குது, அதுவும் சொல்லியிருக்காங்க. தென் வே ஃபார்வர்டில் ஸ்க்ரூட்னி அதிகப்படுத்தணும். தட் இஸ் பை கமிட்டி ஸ்டேஜஸை வந்து அலோவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருக்கணும், அப்படி ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும். அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணப்படணும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் ஷேடோ கேபினெட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இது நம்ம நாட்டில் கிடையாது, யூகே போன்ற கண்ட்ரீஸ்லலாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேபினெட் இருக்குன்னா எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு ஷேடோ கேபினெட்டை உருவாக்கி வைப்பாங்க. இங்கே பாஸ் பண்ணக்கூடிய அத்தனை லைக் பில்ஸும் அவங்கக்கிட்ட கவுண்டர், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள். ஒரு ஃபெர்டிலைசர் மினிஸ்டர் இருக்காங்கன்னா இங்கே ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் இருப்பாங்க ஆப்போசிட்டில். ஸோ இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து அப்ரூவல் ஆகும். இவங்க வந்து கவுண்டர் சைனிங் பண்ணணும், புரியுதா? ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரியில் இன்னும் இல்லை, அது உருவாக்கப்படலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறோம். தென் ஹார்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற இஸ்தான்புல் ப்ராசஸ், இது வந்து இதோட மீட்டிங் வந்து நடக்குது. இந்தியா இஸ் கோயிங் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் மீட்டிங். ஸோ கிட்டத்தட்ட 22 நாடுகள் இதில் பார்ட்டில் இருக்காங்க. 2011 ஆரம்பிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் அண்ட் டர்க்கி தான் இதை இனிஷியேட் பண்ண. ஹார்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னா ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறதுல மெயின் கண்ட்ரிஸ், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ கிட்டத்தட்ட 14 பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரி இந்த ரீஜன் கண்ட்ரிஸ் வருது. அதில் இந்தியாவும் ஒன்று. அப்புறம் 16 சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் பியாண்ட் திஸ் ரீஜன், இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா. அந்த 12 கண்ட்ரிஸ் ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் இருக்குது. மொத்தம் 22 ஆக்சுவலாக வரும். மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் கேட்டகரி அண்ட் தென் ஆர்கனைசேஷன் கேட்டகரியில் வரும். இவங்களோட மெயின் இது வந்து கோஆப்ரேஷன், செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் எல்லாம் தான், டிஸ்கஷன் எல்லாமே. ஸோ நாட் லைக் அதர் டயலாக்ஸ். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நோ தட் இஸ்தான்புல் ப்ராசஸ்னால் என்னன்னு கேட்டால் தெரியும். தட்ஸ் ஆல். தென் ஆஸ்ட்ராய்டு அப்போஃபீஸ் அப்படின்றது அது வந்து ஒரு ஈஜிப்தியனோட ஈவில் காட். சரியா? ஸோ அதோட நேம் தான் அது வச்சுருக்காங்க. ஏன்னா ஆஸ்ட்ராய்டு நாசாவோட ப்ரெடிக்ஷன் இது வந்து 2060களில் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்றது. அது வந்து முதல்ல பெரிய அளவில் ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படின்றனால அதுக்கு வந்து அந்த ஈவில் காட் நேம் வச்சாங்க. ஸோ காட் ஆஃப் கேயோஸ் அண்ட் டார்க்னஸ். டிஸ்கவர்டு இன் 2004 டிஸ்கவர் பண்ணாங்க. 2068 அது வந்து எர்த்தை அட்டாக் பண்ணோம் அப்படின்றது. இது நியர் எர்த் ஆர்பிட்டில் சுற்றக்கூடிய ஆஸ்ட்ராய்டு. நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு பேர். ஆஸ்ட்ராய்ட்ஸில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஜூபிட்டருக்கும் உங்களுக்கு மார்ஸுக்கு இடையில வரும். சரியா? அது வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், அங்கே தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறைய இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அது. அதுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் எப்போ வேணால் அவங்க எர்த்தோட அப்சர்வேஷனில் இல்லைன்னா சன்னோட ஈர்ப்பு விசையில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நியர் எர்த் ஆர்பிட்டில், எர்த்தோட ஆர்பிட்டில் அவங்க எப்போ வேணால் உள்ளே விழலாம். ஸோ அதில் இருக்கிறது தான் இது. ஸோ ஆஸ்ட்ராய்ட் ஃப்ளோ பாஸ்ட் எர்த் 5th March 2021 கம்மிங் 17 million kilometer ஆஃப் அவர் பிளானட்ஸ். ரொம்ப நியரில் வந்திருக்கு இப்போது. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் தெரியும்ல, இட்ஸ் அ ராக்கி ஆப்ஜெக்ட் தான். இதுக்கு டெய்ல் இருக்குல்ல, அது வந்து எரிகிறது. சரியா? இட்ஸ் அ ஃபயர் டெய்ல் மாதிரி, ஃபயர் பால் மாதிரி இருக்கும். இது டெய்ல் கிடையாது. டெய்ல் எதுக்கு சொல்லுவாங்கன்னா காமெட்ஸ்னால் கல் மேலே ஐஸ் இருக்கும். அந்த ஐஸ் கீழே வரும்போது யூ வில் see the lights. டெய்ல் மாடலில் தெரியும். மற்றபடி டெய்லெல்லாம் இல்லை, நீங்கள் எழுதுனாலே எழுதுவீங்க. ஸோ ஈஜிப்டோட காட் நேம் வச்சுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் எடுத்திங்கன்னா மெயின் ஆஸ்ட்ராய்ட், நான் மார்ஸ் ஜூபிட்டருக்கு இடையில இருக்கும்னு சொன்னேன். தென் செகண்ட் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆஸ்ட்ராய்ட் ஷேர் ஆர்பிட் வித் லார்ஜர் பிளானட்ஸ். அது வந்து ஜூபிட்டரில் ஒன்று இருக்குது. ட்ரோஜன்ஸ் தெரியும்ல, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ தேர் இஸ் அ பிளேஸ். ஸோ இங்கே நம்ம படிச்சிருக்கோம்ல, ஆதித்யா L1 லேக்ரேஞ்ச் பாயிண்டில் இருக்கும். அது மாதிரி அது வந்து அதே ஆர்பிட்டில் அதே பிளேஸில் எப்போவுமே இருக்கும், லேக்ராஞ்ச் பாயிண்ட். அதே மாதிரி ஜூபிட்டரோட லேக்ராஞ்ச் பாயிண்டில் ட்ரோஜன் லைக் ஆஸ்ட்ராய்ட் இருக்குது. அதை வச்சு தான் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கிறதே நம்ம கண்டுபிடிச்சோம். ஜூபிட்டரில் ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதே இடத்துல எப்போவுமே இருக்குது.
அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் தெர் இஸ் அ பாயிண்ட், லக்ரேஞ்ச் பாயிண்ட். அதை வச்சு எல்லா பிளானட்டுக்கும் இப்போ லக்ரேஞ்ச் பாயிண்ட். அதான் இந்தியாவுக்கு வேர்ல்டுக்கு எர்த்துக்கு வி ஹேவிங் L1 L2. ஸோ அதனால் ஆதித்யா L1 அப்படின்ற சேட்டலைட் அதை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு 2021ன்னாங்க, 22ன்னாங்க. இனி எந்த இயரில் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. தென் பொட்டென்ஷியலி ஹசார்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நியர் எர்த்தில் இருக்கக்கூடியது. அது எப்போ வேணால் அவங்களை அட்டாக் பண்ணலாம். அதோட ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. அது வரக்கூடிய ஸ்பீடை வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஹவு இட் இஸ் பிக், அதை உடைப்பாங்க. டாட் அப்படின்ற மிஷன் வி ஸ்டடிட் இன் லாஸ்ட் இயர், 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸில் வி ஸ்டடி டாட் DART. இப்போ உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வருது எக்ஸாம்ஸில், டெஸ்ட் சீரீஸில். ஓகே, தென் பிரைம் மினிஸ்டரோட ரீசன்ட் விசிட் டு பங்களாதேஷ். ஸோ டைம் இஸ் லெஸ். இல்லை நான் ஏற்கனவே எல்லாத்தையும் விளக்கியாச்சு. ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 15th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அங்கே போயிருக்கு. அது காரணம் அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் குஜராத்தில் அவர் வந்து 22வது வயசில் இருந்தார் 1971. he went to prison. எங்கள் பங்களாதேஷ் லிபரேஷனுக்காக இந்தியாவில் ப்ரிசன் போன லைக் அவர் கரண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதை அங்கே போய் சொல்லியிருக்காரு. ஸோ எனிவே அது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்தியா லைக் பங்களாதேஷ் லிபரேஷன் ஆகிறது. ஸோ காந்தியன் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, பீஸ் ப்ரைஸ் ஃபார் முஜ்பீர் ரஹ்மான் 2020 கொடுத்துருக்காங்க. 19க்கு வந்து ஒமனோட க்ரௌனு கொடுத்தாங்க. அப்புறம் போஸ்டல் ஸ்டாம்ப் லைக் போஸ்டேஜ் அதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடியது. அப்புறம் பாங்கபந்து சேர் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் அதோ லைக் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சஹாதினோத்தா சரோக் அப்படின்ற ஒரு பங்களாதேஷையும் இந்தியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் ஆர் ரோட். ஸோ அதுக்கு வந்து அந்த நேமை வச்சுருக்காங்க, பார்டர் கனெக்ஷன். ஸோ அதுக்கு பங்களாதேஷ் தேங்க் பண்ணேன். அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸஸ் TISA அக்ரிமெண்ட் வந்து 2011 ஃப்ரேம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க, 50-50 ஷேரிங். ஆனால் இது வரைக்கும் நடைமுறைக்கு வரல. அது காரணம் நம்மளோட வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் அவங்க ஒத்துக்கலை. ஆனால் யூனிலேட்டரலாக பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால். அதை இப்போ திருப்பி அவங்க வந்து தூசி தட்டி ஷேக் ஹசீனா கொடுத்துருக்காங்களாம் ஃபைலை. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஃபெனி ரிவர்லேயும் அக்ரிமெண்ட் வேணும். நமக்கு பங்களாதேஷ் கூட இருக்கக்கூடிய ஒரே ரிவர் வாட்டர் அக்ரிமெண்ட் வந்து கங்கா ரிவர் ஷேரிங் அக்ரிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எனிவே இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. அப்புறம் ட்ரேட் கேட்டகரியில் வி ஹேவிங் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ ஜூட் லைக் நம்ம கண்ட்ரியும் அங்கே ப்ரொடியூஸும் பண்ணுறோம், அவங்களும் பண்ணுறாங்க. டெக்னாலஜி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஜூட் மில்ஸுக்கு. அப்போ எலக்ட்ரிசிட்டி கிராசிங் அக்ரிமெண்ட், ட்ரெயின் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ட்ரைலேட்ரல் ஹைவே அக்ரிமெண்ட், கனெக்டிவிட்டி, பிபின், கொல்கட்டா அகர்தால் அந்த சட்டோகிராம் மங்கோலா போர்ட்ஸ் இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ people can study by your own. So that's all about today's and yesterday's current affairs. Hope you people enjoyed. Thanks a lot for joining.